SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவிடம் 1.5 மணி நேரம் வாக்குமூலம். மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். பிரதான சந்தக நபருக்கு சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. நாடாளுமன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையின் யூடியூபர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. புத்தர் வடிவில் டொனால்ட் டிரம்பின் சிலை. வைரலாகும் புகைப்படங்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியதாகவே கூறப்பட்டுள்ளது. கதிர்காமம் பகுதியில் உள்ள காணி ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி நேற்று திணைக்களத்தில் ஆஜராகியிருந்தார். இதன்போது சுமார் 1.5 மணித்தியாலங்கள் அவர் வாக்குமூலம் வழங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். மாட்டு வண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டு வந்துள்ளது. முதல் சம்பவத்தில் 2022ஆம் ஆண்டு 2 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டார். 2023ஆம் ஆண்டு 2 துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்தனர். இறுதியாக வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த 2 முதலாவதாக இடம்பெற்ற 2 மரணம் தொடர்பில் சந்தேக நபர்களாவார். எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம். குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க 4 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படும் செயற்கை மெரிஜுவனா என்ற போதைப்பொருள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிக அளவில் மாணவர்களை இலக்கு வைத்து போதைப்பொருள் விற்பனை நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இந்த செயற்பாட்டை உடன் தடுக்க நடவடிக்கை எடுக்கவும் போலீஸ் தலைமை அதிகாரிகள் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளதாக தெரிய வருகிறது. குறித்து போதை மருந்துகள் உடலில் மிகவும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் மக்களை மிகவும் மோசமான மனநிலை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் பாவனைக்கு இட்டுச் செல்லக்கூடிய நபர்கள் மற்றும் இடங்கள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் அனைத்து போலீஸ் நிலையங்கள் மற்றும் போலீஸ் பிரிவுகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை நடிகரும் யூடியூபருமான சுதந்திர திலகசிறைக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் மேல்முறையீட்டு நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சுதந்திர திலகசிறை நடத்தும் யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் பகிரப்பட்ட கருத்துக்கள் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் இருந்ததாக கூறியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் துறை முன்னாள் அமைச்சர் மரிசன் நாணயக்கார சார்பில் சட்டத்தரணிகளால் குறித்த நடிகருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் பெண் ஊழியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் நேரடியாக தனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் சில முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்ததாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சில ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எனவே இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தனக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் குறுகிய பார்வை கொண்ட கலாசாரம் மீண்டும் தோன்றாமல் பார்த்துக் கொள்வதாக சபாநாயகர் நம்பிக்கை வெளியிட்டதுடன் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற குறுகிய பார்வை கொண்ட நடவடிக்கைகள் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். மேலும் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். உலகச் செய்திகள். புத்தர் தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் சிலை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சீனாவை சேர்ந்த சிற்பி ஹாங் ஜின்சி என்ற நபர் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்பின் உருவத்தை புத்தர் சிலை தோற்றத்துடன் உருவாக்கி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். குறித்த சிலையின் விலை சுமார் ரூபாய் 11,000 இருந்து ரூபாய் 2,30,000 வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை வாங்குவதற்கு பொதுமக்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. முதலில் 2021ஆம் ஆண்டு டிரம்பின் சிலை சீன நிகழ்நிலை விற்பனை தளத்தில் கவனம் ஈர்த்த நிலையில் தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப்
மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து ட்ரம்பின் சிலை மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் ஆன்லைன் மூலம் ட்ரம்பின் சிலையை வாங்குவதற்கு பலரும் விருப்பம் தெரிவித்து வருவதால் சிலை விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக குறித்த நபர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவிடம் 1.5 மணி நேரம் வாக்குமூலம். மன்னார் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். பிரதான சந்தக நபருக்கு சிவப்பு எச்சரிக்கை. இலங்கையில் பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. நாடாளுமன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு. இலங்கையின் யூடியூபர் ஒருவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. புத்தர் வடிவில் டொனால்ட் ட்ரம்பின் சிலை. வைரலாகும் புகைப்படங்கள்.